ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஜாக் ஃப்ரூட் சீடு வச்சு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 20 ஜாக் ஃப்ரூட் சீடு வேக வச்சு தொலி உரித்து எடுத்துக்கிடணும். ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுக்கிடணும். கொஞ்சம் போல் நெய், 2 ஸ்பூன் நெய் வேணும். 4 ஏலக்காய் நம்ம பவுடராக்கி வச்சுக்கிடணும். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூநட் இருந்தால் கேஷ்யூநட் எடுத்துக்கோங்க. இது வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ சர்க்கரை, இது சர்க்கரை பொடியாகும். சர்க்கரை பொடி எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம இந்த தேங்காய் பிழிஞ்சு நம்ம 3 பால் எடுத்துக்கணும். முதல் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எடுத்துக்கணும். நம்ம ஜாக் ஃப்ரூட் சீடை குறன்னு திரித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இது 1ஆம் பால், இது 2ஆம் பால், இது 3ஆம் பால். முதல்ல நம்ம 3ஆம் பால் ஊற்றி அடுப்பில் ஊற்றி இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்டை கொஞ்சம் நேரம் இந்த சீடு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது பிறகு 2ஆம் பால் ஊற்றணும். அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையும் சேர்த்து ஏலக்காவும் சேர்த்து நம்ம 2 ஸ்பூன் நெய்யும் கூட விட்டு அதை கொதிக்க விடணும். கடைசியில் 1ஆம் பால் ஊற்றி லேசாக கொதித்து வரும்ப இறக்கணும். முதல்ல நம்ம நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸு, அது மாதிரி வேர்க்கடலை, கேஷ்யூநட் இருந்தால் கேஷ்யூநட்டு நம்ம அதை முதல்ல வறுத்து வச்சுக்கலாம். நெய் ஊற்றியிருக்கேன். நெய் உருகிட்டு ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூநட் இல்லாததுனால நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரையாக நம்ம வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அது இந்த கேஷ்யூநட் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இனி அதுக்கு பிறகு ஜாக் ஃப்ரூட் சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ஜாக் ஃப்ரூட் சீடு, அது ஜாக் ஃப்ரூட் சீடாகும். இதை நல்லா வறுக்கணும், நெய்யில் போட்டு வறுக்கணும். நல்ல வாசமாக வந்துட்டு அது பிறகு 3ஆம் பால் ஊற்றலாம். இது வேகட்டும். வெந்த பிறகு 2ஆம் பால் ஊற்றணும். 2ஆம் பால் ஊற்றின பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையும் சேர்த்து 2 ஸ்பூன் நெய் கூட நம்ம சேர்க்கணும். கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு 1ஆம் பால் ஊற்றணும். ஏலக்காய் போட்டு இறக்கணும். பார்த்தீங்களா, ஜாக் ஃப்ரூட் சீடு நல்லா வெந்துட்டு அந்த பவுடராகும். நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சோம்ல அந்த பவுட்ரு. இனி அது கூட 1 ஸ்பூன் நெய் கூட ஊற்றியிருக்கேன். சர்க்கரை போட்டுட்டேன். சர்க்கரை போட்டாச்சு. இப்போ 1ஆம் பாலாக ஊற்ற போகிறேன். இனிப்பு பார்த்துக்கோங்க, எவ்வளோ இனிப்பு வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு பார்த்துக்கோங்க. இது லேசாக கொஞ்சம் கொதிக்கட்டும். லேசாக தான் கொதிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும். முதல் பால் ஊற்றியாச்சு, 1ஆம் பால் ஊற்றியாச்சு. இனி ஸ்லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாயசம் ரெடி ஆகிட்டு இனி நமக்கு இறக்கிடலாம். இறக்கிட்டு ட்ரை கிரேப்ஸும் அது மாதிரி வேர்க்கடலை நம்ம வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, கேஷ்யூநட்லாம் போட்டுடலாம். இனிப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அது மாதிரி பாயசம் தண்ணியாக இருந்ததுன்னா இது நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு தண்ணியில் கலக்கி கொஞ்சம் வெந்நீர் வேணும் கலக்கலாம். வெந்நீரில் கலக்கி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஜாக் ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆகிடுது. ஜாக் ஃப்ரூட் சீடு பாயசம் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 20 ஜாக் ஃப்ரூட் சீடாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாயசம் நமக்கு 4 பேருக்கு சாப்பிட்லாம். 4 கிளாஸ் இருக்கும் இது. Thank you. Bye. See you. Thanks for watching.